காவிரி பூம்பட்டினம். சோழர்களின் கொண்டாட்டமான கடல் நகரம். பழந்தமிழர் வரலாற்றில் கடலால் விழுங்கப்பட்ட பல துறைமுக நகரங்கள் உண்டு என்றாலும் இன்றளவும் காவிரி பூம்பட்டினம் என்றும் புகார் என்றும் அழைக்கப்படும் பூம்புகாருக்கு இணையான ஒரு தொல் நகரம் இல்லை. தமிழகத்தின் பண்டைய துறைமுகங்களிலேயே காவியத்தன்மை மிக்கது பூம்புகார். பட்டினப்பாலை முதல் சிலப்பதிகாரம் வரையிலான இலக்கியங்கள் புகார் நகரை வெறும் துறைமுக நகராக மட்டுமின்றி கொண்டாட்ட நகராகவும் பதிவு செய்துள்ளன. மருவூர்பாக்கம், பட்டினப்பாக்கம் என்று இரு பிரிவுகளாக இருந்த அன்றைய புகார் நகரில் பகலில் நாளங்காடி, இரவில் அல்லங்காடி என்ற பெயரில் சந்தைகள் கூடியிருக்கின்றன. வெளிநாடுகளிலிருந்து வரும் வணிகர்களுக்கு தனி குடியிருப்புகள் இருந்திருக்கின்றன. புகார் நகரின் இரவு கொண்டாட்டங்களுக்கான மது கிரேக்கத்திலிருந்து தருவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு கொடிகட்டி பறந்த பூம்புகார் நகரம் இன்றைய பூம்புகாரிலிருந்து சில கிலோமீட்டருக்கு அப்பால் கடலுக்குள் புதையுண்டிருக்கிறது. ஆனாலும் நம்முடைய இலக்கியங்கள் வர்ணிக்கும் புகார் பற்றிய தகவல்களை உறுதிப்படுத்தும் தொல்லியல் சான்றுகள் தொடர்ந்து இங்கு நடந்த கடலியல் ஆய்வுகள் வழியே கிடைக்கின்றன. ஆயிரத்து 1973 அன்றைய முதல்வர் கருணாநிதி பூம்புகாரை மீட்டுருவாக்கம் செய்யும் வகையில் பல்வேறு நினைவு சின்னங்களை எழுப்பியதோடு மேம்பாட்டு பணிகளையும் மேற்கொண்டார். இன்று ஊராட்சியாக இருக்கும் பூம்புகாரை சோழர் வரலாற்றை நினைவுகூரும் சிறு நகராக வளர்த்தெடுத்து ரயில் போக்குவரத்தையும் உண்டாக்கினால் இந்நகரம் புத்தெழுச்சி பெறும் என்கிறார்கள் உள்ளூர் மக்கள்.